எப்படியோ ஒரு வழியாக குமரவேலை வச்சு நடந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதைக்கு அந்த போர்ஷனை அப்படியே ஓரமாக பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆட்டப்போட்டியுடைய இறுதி ஆட்டத்துக்கு வந்தாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ராஜி அதுக்கப்புறம் இன்னும் 2 பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடி முடித்ததில் அதில் ரொம்ப நல்லா தீச்சட்டியெல்லாம் கையில் தூக்கி பயங்கரமாக இவங்க மாரி அம்மான்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடினதுக்கு பிறகு இவங்களுக்கு 2வது பரிசு கிடச்சி ஃபைனல் சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2வது பரிசு கூட இல்லை, முதல் ஆளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அங்கே ஃபைனல்ஸ் போனோடனே இவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, கார் ஜெயிக்கக்கூடாது, ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜெயிக்கக்கூடாது, 2வது ப்ளேஸ் ஜெயிச்சு அந்த பைக்கை ஜெயிக்கணும். அந்த பைக் தான் இவருடைய ட்ரீம் பைக், அதை ஜெயிக்கணும். கார்னு ஜெயிச்சோன்னா அந்த காரை கொண்டு போய் அரசிக்கு கொடுத்துருவாங்க, இல்லை வேறு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ பார்த்திங்கன்னா கதை எப்படி போகுது, என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கும் பல கேள்விகள் இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா அதை ஏற்கனவே ப்ரோமோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இப்போ தங்கமயில்கிட்ட இன்னமும் சரவணன் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கார். தங்கமயில் வேலையை விட்டுறாங்க, அந்த ஹோட்டல் வேலையை. இப்போ பாண்டியன் வேறு அவனுங்க 2 பேரும் இப்போ அங்கே கிளம்பி போயிட்டானுங்க. அதனால் சரவணா நீ வேலைக்கு லீவ் போட்டு என் கூட கடையை பார்த்துக்கோங்கிறாரு. இதெல்லாம் என்ன வகையில் நியாயம்னு தெரியலன்னு கரெக்டாக தான் பழனி வேறெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை சுகன்யா வேறு ஒழுங்காக அன்றைக்கி காமிக்கல, அதனால் நல்லது தான் நினச்சிக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ இறுதி சுற்று போட்டியில் இப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்க ராஜின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராஜி பார்த்திங்க அப்படின்னா வேணும்னே ஒரே பாட்டுக்கு 2 பேரும் ஒரே சமயத்தை ஸ்டெப் ஆடும்பொழுது பாதியிலே மறந்து போன மாதிரி நின்றுடுறாங்க. நின்னோடனே என்னடாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்படியே நின்று மறந்து போன மாதிரி நின்று திருப்பி ஆடலாம் ஆரம்பிக்க கடைசியில் நீதாமா ஜெயிப்ப அப்படின்னா அவங்களுக்கு பதட்டமாக இருக்குது. 2nd ப்ளேஸ் தான் ஜெயிக்கணும், அவளோட வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 3rd ப்ளேஸ் வந்தவருக்கு ஒரு மோதிரம் கொடுத்தோன்னே இதையாச்சும் வாங்கியிருக்கலாம், 1 பவுன் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பைக் வேறு ஆம்பளைங்க பைக், இதை ஜெயிச்சவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா பைக்கே ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சோடனே அந்த சாவியை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி அந்த ஒரு இப்போ கட் அவுட்டில் சாவி கொடுப்பாங்களே அதை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ராஜி. இப்போ தான் தெளிவாக மீனாவுக்கும் புரியுது, இந்த பக்கம் கதிர்க்கும் புரியுது, நமக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. ஸோ இந்த காதல் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை எப்படி போகுது? கதிர் ராஜி ஜோடியை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.